தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாள் 7, பாவத்தை மேற்கொள்வதில் தேவன் நம்முடைய இரட்சிப்பின் கன்மலை என்பதை நினைவில் கொள்வோம். சங்கீதம் 95:1. கர்த்தரை கெம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். வாருங்கள். தேவன் நம்முடைய இரட்சிப்பின் கன்மலை, தேவன் என்னுடைய இரட்சிப்பின் கன்மலை என்று விசுவாசத்தோடு சொல்லுங்கள். ஜெபம். என் இரட்சிப்பின் கன்மலையாகிய தேவனே, உம்மீது உறுதியான நம்பிக்கை வைத்து வாழ உதவிடும். சோதனைகளை தளராமல் உமது வார்த்தையில் நிலைத்து பாவத்தின் மீது வெற்றி பெற எனக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளில் 3, 4, குறைந்தபட்சம் ஒரு 5, 6 முறையாவது தேவனுடைய உதவியை கேட்டு ஜெபியுங்கள். நம்முடைய வாயில் பிறக்கலாகாத தூஷணம் என்னும் வார்த்தைகளை குறித்து இதனாலே நாம் தியானித்து பார்ப்போம். அதை மேற்கொள்வதற்கு கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று எழுதியிருக்கிறதே என்ற வசனத்தை நாம் நமது ஆண்டவர் சொன்னது போல நாம் சொல்வோம். இந்த வசனத்தை மனப்பாடம் செய்யுங்கள். இந்த வசனத்தை இன்று பலமுறை சொல்லி பாருங்கள். இந்த வசனத்தை உங்கள் கையால் ஒரு முறை எழுதுங்கள். பாவத்தின் சோதனை வரும்பொழுதெல்லாம் வேதாகம வசனத்தை சத்தமாக மேற்கோள் காட்டுங்கள். வேதம் அந்த பாவத்தை குறித்து என்னவெல்லாம் சொல்லுகிறதோ அதுக்குரிய வேத வசனங்களை இங்கே கொடுத்திருக்கிறோம். நீங்கள் அதை படித்து பயன்பெறுங்கள். இந்த புத்தகம் தேவைப்படுவோர் 9962154036 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு எங்களை தொடர்பு கொள்ளவும். May God bless you. Turn to the Believers என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். May God bless you.